எல்லா வித மாவையும் நம்ம எப்படி பாதுகாப்பாக வைக்கணும்? இட்லி மாவு, பஜ்ஜி மாவு, வடை மாவு என எல்லா மாவையும் குழிவான அல்லது வளைவான பாத்திரத்துல வச்சீங்கன்னா, கடைசி ஸ்பூன் மாவு வரை எளிதில எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இல்லன்னா நம்ம என்ன ஆகும்னா, நம்ம கிண்ட மாட்டோம். அடியில கரண்டி விட்டு நல்லா கிண்டுனா தான் எல்லா மாவும் சமமா இருக்கும். ஒரு தடவையும் நம்ம பயன்படுத்தும் பொழுது, கரண்டிய அடியில விட்டு நல்லா கிளறிட்டு அப்புறம் தான் இட்லி ஊத்தணும், தோசையா எதுவா இருந்தாலும். இல்லன்னா அரிசி மாவு போய் அடியில தங்கிட்டு, அப்புறம் கடைசி மாவு வரும்போது நம்மளுக்கு தோசை ஊத்தவும்போது எல்லாமே பிஞ்சு பிஞ்சு வரும். அதனால இந்த விஷயத்தலாம் நீங்க கடைபிடிச்சுக்கோங்க. கொஞ்சம் அடியில வளைவான பாத்திரத்திலேயே மாவு போடுங்க. அப்படி வட்டமான பாத்திரத்துல போட்டீங்கன்னா, அடியில விட்டு கரண்டிய ஒரு தடவையும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். முருங்கைக்காய சிறு துண்டுகளாக நறுக்கி வேக வச்சிடணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் அதில் உள்ள சதையையும் விதையையும் வலித்து எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சுக்கணும். பிறகு ஒரு பாத்திரத்துல தண்ணி விட்டு